அனைவருக்கும் வணக்கங்க. புதுவையிலிருந்து ஐயனார் ஆஸ்ட்ரோ புதுவையிலிருந்து. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலுன் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அதாவது இன்றைக்கி நாம் என்ன பார்க்குறோன்னா, வர இருக்கின்ற சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக இரண்டாவதாக ஒரு முறை ஒரு கண்ணோட்டம் நம்ம பார்க்குறோம். ஏன் இதை ஒரு தரம் ஒரு கண்ணோட்டமாக பார்க்குறோன்னா, வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். அந்த நேரத்தில் மீனராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கின்றார். அப்போது இந்த ராகு பகவானும் சனி பகவானும் இருவரும் அசுப கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது. இரண்டு அசுப மனிதர்கள் ஓரிடத்தில் சேர்ந்தால் அங்கு என்ன நிகழுமோ அதே போல தான் இரண்டு அசுப கிரகங்கள் ஒரு ராசி கட்டத்தில் சேரும்போது அங்கே சில தவறான அசுபத்தன்மையான செயல்கள் தான் நடைபெறும். இதற்கு வந்து பெயர் என்ன அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, பிசாச யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சனி பகவானும் ராகு பகவானும் இரண்டு அசுப கிரகங்கள் ஒன்று சேருகின்ற அந்த யோகம் பிசாச யோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிசாச யோகம் எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி மீனராசிக்கு போகிறாரு. அங்கே மார்ச் 29, 30, 31 அங்கே ஒரு 3 நாள், ஏப்ரல் ஒரு 30 நாள், 33 நாள், மே மாதம் 18ஆம் தேதி தான் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாற்றலாகிறார். அப்போது ஏறத்தாழ 51 நாட்களுக்கு சனி பகவானும் ராகு பகவானும் ஒன்று சேர்ந்திருப்பாங்க. அப்போது சனி பகவான் கொஞ்சம் சோம்பல்காரர், ராகு பகவான் பேராசைக்காரர். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து எப்படிப்பட்ட செயல்பாடுகள் நடைபெறும் அப்படின்ட்டு ஓரளவு யூகிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. இப்படி 2 அசுப கிரகங்கள் ஒன்று சேர்ந்த இடத்தில் உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு என்ன ஆகுன்னா, நிறைய மோசடி நிலைமைகள் ஏற்படும், பேரிடர் ஏற்படும். இந்த பங்கு சந்தையில் வந்து நிறையா நஷ்டங்கள் ஏற்படலாம். இந்த ஆன்லைன் மோசடிகள் அதிகம் நடைபெறும். இப்போ சேலத்தில் ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு 100 கோடி ரூபாய் ஏமாற்றினாங்களா, அந்த மாதிரி ஏமாற்றங்கள் ஏற்படும். மொத்தத்தில் என்ன ஏற்படும் என்றால், ஒருவரை ஒருவர் ஏமாற்றி கொள்ள வேண்டிய ஒரு எண்ணங்கள் அதிகப்படியாக எல்லா மனிதர்கிட்டையும் ஏற்படும். அதனால் ஒருவர் ஏமாற்றுவார், இன்னொருவர் ஏமாற்றப்படுவார். எனவே இந்த 51 நாட்களுக்கு உலக மக்கள் அனைவரும் விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது. சரி, இந்த 51 நாட்களுக்கு தான் நடக்குமா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லைங்க. ஒரு சிலருக்கு முன்னதாகவே, ஒரு மாதம் முன்னதாகவே நடக்கும், ஒரு சிலருக்கு ஒரு மாதம் பின்னதாகவும் நடக்கும். ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, உஷாராக இருங்க அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. எனவே இந்த பாதிப்பு யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆரம்பமாக சொல்லப்பட்டால் இது மீன ராசிக்காரர்கள். ஏன்னா மீன ராசியில் தான் 2 பேரும் ஒன்றா சேர்றாங்க. அதனால் மீன ராசிக்காரர்களுக்கு அதிக பாதிப்புகள் இருக்கலாம். அடுத்து வந்து கும்பராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள், அடுத்தபடியாக வந்து சிம்ம ராசி, கன்னி ராசி, அடுத்து தனுசு ராசி. இந்த 6 ராசிக்காரர்களோடு சனி பகவானுக்கு பாத்தியம் உண்டு. அந்த பாத்தியம் சனி பகவானுக்கு எந்தெந்த ராசிகள் பாத்தியம் இருக்கிறதோ அந்த ராசிக்காரர்கள் ஏமாற்றப்படலாம், அல்லது நீங்கள் பிறரை ஏமாற்றலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவே வந்து இந்த 6 ராசிக்காரர்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுமான்னா கிடையாதுங்க. ஏன்னா இவங்க 6 பேர் ஏமாற்றலாம், மற்ற 6 ராசிக்காரர்கள் ஏமாற்றப்படலாம். அதனால் 12 ராசிக்காரர்களுமே இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகும் ராகு பெயர்ச்சி வரையிலும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உலக மக்கள் அனைவருக்குமே பேரிடர், பேரிழப்புகள், ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொள்ளுதல் போன்ற நிகழ்ச்சிகள் ஏற்படலாம். எனவே உலக மக்கள் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த சனி பெயர்ச்சி அன்று, சனி பெயர்ச்சிக்கு பிறகு, ராகு கேது பெயர்ச்சிக்கு வரை வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அனைவரும் சுபீட்சமாக வாழணும், எச்சரிக்கையாக இருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கங்க.